ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்துடைய பேரு மஹோலி. கதையே வித்தியாசமா இருக்குங்க. அதாவது காதலுக்கும் காமத்திற்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய யுத்தம் தான் இந்த படத்தோட கதையே. இந்த படம் இப்போ ஓடிடில தெலுங்குல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்போ ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. இவரோட பேரு கிறிஸ்டபர் நோலன். அவரு இப்போ ஒரு கிராமத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காருங்க. அதே கிராமத்துல போஸ்டிங் கிடைச்சி புதுசா ஒரு கலெக்டர் வராங்க போல. அந்த கலெக்டருடைய பேனர் அங்க இருக்குங்க. அந்த பேனரையும் இப்ப இந்த நோலன் பாக்குறாரு. ஆஹா, இந்த கலெக்டர் எவ்வளவு அழகா இருக்காங்க. கான்ஸ்டபிள் அந்த கலெக்டருடைய பேனர் எடுத்து என்னோட கார்ல வை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊருக்கு கலெக்டர் வர மாதிரியும் அவங்களுக்கு பந்த போஸ்ட் கொடுக்கற மாதிரியும், அப்படி பந்த போஸ்ட் கொடுத்துக்கிட்டே நம்ம நோலன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த கலெக்டரை குறுகுறுன்னு பாக்குறாரு. அந்த நொடியே இவங்க கலெக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை எப்படின்னா நம்ம அலைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு பிளானையும் போடுறாரு. அப்படி ராத்திரி இந்த நோலன் கலெக்டருடைய வீட்டுக்கு வராங்க. அந்த கலெக்டர் ஒரு ஹிந்திக்காரங்க. நம்ம நோலனையும் வீட்டுல உட்கார வச்சுட்டு அவங்களும் போன்ல ரொம்ப பிஸியா பேசிக்கிட்டு இருக்க, நோலனோ அப்படியே குறுகுறுன்னு பாக்குறாரு. இப்ப அந்த கலெக்டர் கிட்டையும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறாரு. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமான்னு கேட்க, ஹிந்தி தெரியும், தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ன்ற மாதிரி அவங்க சொல்ல, ஓ ஓகே மேடம், இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இந்த ஊரு ரொம்ப டேஞ்சரான ஊரு. பல குற்றங்கள் நடக்கும். ராத்திரியில பைக்ல போனா நகைய புடிப்பானுங்க, கார்ல போனா முட்டை அடிச்சு காரையே புடிப்பானுங்க. அதனால இங்க இருக்கிற குற்றவாளிகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க, கலெக்டரும் நான் ரொம்ப வீக்கான பொண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி இல்ல ரொம்ப தைரியசாலின்ற மாதிரி சொல்ல, கேள்விப்பட்ட மேடம், பீகார்ல பிறந்து இந்த அளவுக்கு வளர்ந்து 88% எடுத்து பாஸ் ஆகி படிக்கிற காலத்துல ஒரு பையனை லவ் பண்ணி படிச்சு முடிச்சதும் அந்த பையனை கலட்டி விட்டு அந்த பையனும் உங்களையே நினைச்சுக்கிட்டு ஒரு கைத்துல தொங்கி வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்போ கலெக்டரா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த நோலனும் சொல்றாரு. அங்க கலெக்டருடைய முகம் மாறுது. ஹலோ மிஸ்டர், என்ன கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் தெலுங்கு சரளமா பேசுறீங்க, ஹிந்தி தான் தெரியும்னு சொன்னீங்க. மேடம், உங்களோட இன்னொரு சுயரூபத்தை சொல்லவா, உங்களோட உண்மையான பேரு பிரியா, ஆனா இப்போ மல்லிகா அப்படின்ற ஒரு பேர்ல இங்க வந்திருக்கீங்க. பிரியா எப்படி மல்லிகாவா மாறினா? நானே சொல்றவா இல்ல நீங்க சொல்றீங்களா? அதாவது பிரியான்ற பேர்ல இருந்து மல்லிகா அப்படின்ற ஒரு பேரை மாத்தி ஃபேக்கான சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி தான் நீங்க இப்போ கலெக்டராகவே மாறி இருக்கீங்க. என்ன சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? இப்ப இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லி மீடியாலாம் கூப்பிட்டா என்ன ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. கூப்பிடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த கலெக்டரும் பயங்கரமா பயப்படுறாங்க. அட பயப்படாதீங்க மேடம், உங்க பெர்ஃபியூமும் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த உன்னையே பிடிச்சிடும் மேடம். இந்த உண்மையெல்லாம் நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா, நீங்க கலெக்டராகவே இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நான் உங்க கூட தங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அங்க கலெக்டருடைய முகமும் மாறுது. அவங்களுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அந்த நோலன் சொன்னதுக்கும் கட்டுப்பட்டு அப்படி அந்த நோலனோட அந்த ராத்திரி அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி காட்ட, இப்ப அடுத்த நாள் விடிகாலையிலையும் அவங்களோட வீட்டுல இருந்து இந்த நோலன் கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அந்த கலெக்டருடைய பொட்டை தான் கையோட எடுத்துட்டு வராருங்க. அப்படி அந்த பொட்டை எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பேட்ல ஒட்ட, அப்பதான் அதே மாதிரி நிறைய பொட்டுக்கள் இருக்கிறதையும் அங்க காட்டுறாங்க. இது மூலயமா அந்த நோலன் தான் விருப்பப்பட்ட எல்லா பெண்களையும் அடைஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அதே கிராமத்துல பண்டி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்க, இவரு தாங்க நம்ம ஹீரோவுடைய உயிர் நண்பன். அவங்க அப்பா இந்த சவப்பெட்டி தான் செய்யற பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது இல்லாம பண்டியோடைய தங்கச்சி அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போலீஸா இருப்பாங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம பண்டிக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் வருதுங்க. அதாவது என்னன்னா, பிரபாஸை வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இப்போ ஒரு புது படத்தை எடுக்கிறாங்களாம். அந்த படத்துல நடிக்கிறதுக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தேவைப்படுறாங்களா. வந்தா ஒரு நாளுக்கு 2000 ரூபாய் சம்பளம் அப்படின்ற மாதிரியும் அவர்கிட்ட சொல்ல, பண்டியும் மிகப்பெரிய பிரபாஸ் ஃபேனுங்க. பிரபாஸை வச்சு படம் எடுத்தவங்களாச்சே, அதனால இந்த படமும் பிரம்மாண்டமா தான் இருக்குன்ற மாதிரியும் நம்புறாரு. அதுல தான் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாவே நடிக்கிறதுக்கு தன்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போறாருங்க. அங்கதான் நம்ம ஹீரோவான மகுலிய காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மரத்து மேல தாங்க தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவர் மேல ஒரு பாம்பு வேற அப்படியே போகும். அப்படி அந்த பாம்பையும் கையில பிடிச்சி ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு, அதாவது காட்டுல ஒரு காட்டுவாசி மாதிரி தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. பிரபாஸ் படம் பாக்குறதுக்கு மட்டும் அப்பப்போ டவுனுக்கு வந்துட்டு போவாரு. நம்ம ஹீரோடைய ஆம்பிஷனே எப்படின்னா தான் அப்பா மாதிரியே போலீஸ் ஆகணும்ட்டு. ஹீரோக்கு அப்பா அம்மா இல்ல. அப்படி ஒரு வேலையில இப்ப நம்ம ஹீரோவை அவரோட ஃப்ரெண்டு படத்துல நடிக்கிறது தொடர்பா ரங்கா அப்படின்ற ஒருத்தரையும் மீட் பண்ண வைக்கிறாரு. இந்த ரங்கா தாங்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு சின்ன புரோக்கர் மாதிரி இருப்பாரு. இவர் தான் ஆர்டிஸ்ட் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே பாப்பாரு. அவர்கிட்டையும் இவங்க 2 பேரும் வந்து சான்ஸ் கேட்க, அவருமே அந்த சான்ஸ் கொடுக்கறதா சொல்றாரு. இப்படி
இப்படி ஒரு வேலையில தான் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து நம்ம ஹீரோ கடவுளை வேண்டிக்கிட்டோம் தன்னோட ஃப்ரெண்டோட அந்த ஷூட்டிங்க்கு வர. அதே வேலையில காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 4 நண்பர்களை காமிக்கிறாங்க. இவங்க எப்பவுமே காட்டுல போயிட்டு வேட்டையாடி அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விக்கிறது வழக்கங்க. அப்படி துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவனுங்க இல்லீகலா தான் பண்ணுவானுங்க. அப்படி அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த 4 நண்பர்களும் பேசிக்கிட்டு இருக்க அதுல ஒரு நண்பன் துப்பாக்கியை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம அந்த குண்டு வெடிச்சிருது. அதுல 4 பேர்ல ஒருத்தன் போய் சேர்ந்துடுறான். இப்ப மீதி இருக்கிற 3 பேருக்குமே என்ன பண்றதுன்னு புரியலைங்க. டேய், இந்த விஷயம் மட்டும் போலீஸ்ல தெரிஞ்சா நம்ம 3 பேருமே கம்பி எண்ணுவோம். பேசாம இந்த பணத்தை இங்க மறைச்சிடலாம். இந்த காட்டுக்குள்ளேயே எங்கன்னா ஒளிச்சு வச்சிடலாம். நாளைக்கு இதே காட்டுக்குள்ளதான் ஷூட்டிங் நடக்க போகுது. அப்படி இந்த துப்பாக்கியெல்லாம் எழுதிட்டு போயிட்டு ஷூட்டிங் செட்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் போட்டு அதை எல்லாத்தையும் மறைக்கிறானுங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிற அந்த ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குதுங்க. அப்படி அங்க டைரக்டரும் ரொம்ப கோவமா இருக்க, எப்பா டான்சர் யூனிட்ல எங்க இருக்காங்க? ஏமா ரிஹர்சல் எல்லாம் பார்த்தாச்சா? ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டூப்பு போடணுமா? மரத்து மேல தொங்குற மாதிரி ஒரு சீனு. அந்த பொண்ணு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்குமே ஒரு காஸ்டியூமை கொடுத்து அவர் தான் இப்ப ஹீரோக்கு டூப்பு போடுறவரு. எப்பா நீ தான் அப்பப்போ காட்டுக்குள்ளேயே வாழ்றவனாச்சே, இந்த மரத்து மேல இருந்து தொங்குவியான்னு கேக்குறாங்க. ஹீரோவுமே கயிறே கட்டாம தொங்கலாமே அப்படின்னு சொல்லி அங்க தொங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்த முதல் பார்வையிலேயே அவ்வளவு அழகுங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் அங்க எடுக்கிற படத்துடைய ஹீரோயினுக்கு தானே டூப்பு போடுறாங்க. அப்படி அந்த 2 டூப் ஆர்டிஸ்டுமே அங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அதை பார்த்துமே டைரக்டர் வியந்து போறாரு. பேசாம இவங்களையே ஹீரோ ஹீரோயினா போட்டிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப அந்த படத்துடைய ப்ரொடியூசரை காமிக்க அவங்களுமே அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து, யாருடா அந்த பொண்ணு, எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்க, இது டான்சர் யூனிட்ல இருக்கிற ஒரு பொண்ணு டூப்பு போடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காருதான் அங்க சொல்றாங்க. இந்த ப்ரொடியூசர் இந்த பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கிறவருங்க. அதனால இந்த பொண்ணை எப்படின்னா அடையணும்ன்ற மாதிரியும் ஆசைப்படுறாரு. அதே வேளையில ஹீரோயினை முதல் வாட்டி பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் மேல காதல் வந்திருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அப்படி டான்சர் யூனிட்டுக்கும் சாப்பாடு போதுங்க. ஆனா ஹீரோயினுக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லியே இந்த லெக் பீஸ் எல்லாம் வச்சு விடுவாரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. அதாவது அவங்களால பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்களோட தோழிகள் இருக்காங்கல்ல டான்ஸ் யூனிட்ல இருக்கிறவங்க, அவங்க தான் ஹீரோயினை பாத்துப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அப்பா அம்மாவும் இல்ல. ஹீரோயின் எப்பவுமே ஒரு ஷூவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. அது அவங்க அப்பாவுடைய ஷூங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும் போதோ பரதநாட்டியம் கிளாஸ் போவாங்க. அவங்க அப்பா தான் ஹீரோயினுக்காக எல்லாமே பண்ணுவாரு. ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு ஷூ வாங்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி ஒரு ஷூவையும் பார்க்க கடைசியில காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வச்சுட்டு தன்னோட பொண்ணுக்கான பரதநாட்டியம் ஃபீஸ் அவரு கட்டிட்டு வந்துருவாருங்க. அந்த பொண்ணுமே பார்த்து ஏங்கி போக ஒரு கடத்துல பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்குது. அதுல முதல் பரிசு பெற்று அப்படி வந்து அந்த காசை வச்சு தன்னுடைய அப்பாக்கு நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஷூ வாங்கிட்டு போவாங்க. ஆனா அங்க பரிதாபமா ஹீரோயினுடைய அப்பா உடம்பு சரியில்லாம போய் சேர்ந்துருவாருங்க. இதுல அவங்க கலங்கி போவாங்க. அதுல இருந்து அந்த ஷூவை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இப்ப வரைக்கும் அவங்க தூங்குவாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட ஃப்ரெண்டு பண்டியோட சேர்ந்து இந்த பாகுபலி காஸ்டியூம் எல்லாம் போட்டு அங்க போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்க. அதே மாதிரி அங்க எடுக்கிற படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு பாத்தீங்களா, அவருமே டைலாக் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஊருக்காரங்க அங்க ரொம்ப கோவமா வராங்க. அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவை அடிக்க வராங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே குறுக்கால போந்து, யோ எதுக்கு அடிக்க வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, இதுல தள்ளுமுள்ளு நடக்குதுங்க. இப்போ ஊருக்காரங்க மேல விழுந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட மூக்கு வேற உடஞ்சு போயிடுது. இதுல ஹீரோக்கும் கோவம் வருது. அப்பதான் ஊருக்காரங்களும், இந்த படத்துல ஹீரோவா ஒருத்தன் நடிக்கிறானே, அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. எங்க ஊர்ல கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவன் ஆத்தங்கரைக்கு போகும்போதோ அவகிட்ட தப்பா நடக்க பாத்துருக்கான். அவளுக்கு ஒரு நியாயம் வேணும். இந்த ஷூட்டிங் இங்க நடக்க கூடாது. ஒழுங்கா இந்த படத்தோட ஹீரோவை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்ற மாதிரியும் கத்த. இதை கேட்கிற ஹீரோக்கும் ஊருக்காரங்க மேல நியாயம் இருக்குன்னு புரியுதுங்க. இப்ப அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கிட்டயும் வந்து, சார் தப்பெல்லாம் நம்ம மேலதான், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அதே மாதிரி படத்துல நடிக்கிற ஹீரோவையும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் பேசி சால்வ் பண்றேன்னு சொல்ல இப்போ அவங்களும் மன்னிப்பு கேட்க, இப்போ ஹீரோவும் ஊர்க்காரங்க கிட்ட வந்து, அவரு ஒருத்தர் பண்ண தப்புக்காக இங்க ஷூட்டிங்க நிப்பாட்டினீங்கன்னா இங்க எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, எல்லார் வேலையும் கெட்டு போயிடும், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி அந்த ஊருக்காரங்களை அனுப்பிட்டு இப்ப அந்த ஷூட்டிங்கையும் நடத்துறாரு. இந்த கலவரத்துல நம்ம ஹீரோவோட மண்டையில வேற அடிபட்டு இருக்கோங்க. அங்க ஹீரோவும் மயங்கி விழ, இப்போ ஹீரோயினோட மூக்கு உடஞ்சிருக்கும், ஹீரோ மண்டையில அடிபட்டு இருக்கோம்ல. இவங்க 2 பேரையுமே ஒரு ரூம்ல உட்கார வச்சோம். அவங்களுக்கு இந்த பெயின் கில்லர் மாத்திரைகள்லாம் கொடுக்க, அப்பதான் முதல் வாட்டி நம்ம ஹீரோயினை சந்திப்பாரு. அங்கதான் நம்ம ஹீரோயினால பேச முடியாது, காதும் கேட்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பாரு. பட் அதை ஒரு பெருசா பொருட்படுத்தாம அந்த நொடியே ஹீரோயினை இன்னும் அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ அந்த நாள் ராத்திரியும் ஒரு லெக் பீஸை வச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ சாப்பாடு கொடுத்துட்டு போக, அதுல ஒரு லெட்டர் வேற இருக்குங்க.
அதுவும் நம்ம ஹீரோ தான் கொடுத்திருக்காரு. அதை பார்த்தும் ஹீரோயினுக்கு ஒரு சின்ன வெக்கம் வர கட் பண்ணா அடுத்த நாள் வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பஸ்ஸை வந்து போலீஸ்காரர் வழிமறிக்க, பா இந்த ஏரியால நிறைய தவறான விஷயத்தெல்லாம் கடத்துறாங்க, அதனால இங்க இருக்கிற எல்லாரோடைய பேக்கையும் செக் பண்ணோம், ஏமா பொண்ணு உன் பேக்கை கூட செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிளுமே நம்ம ஹீரோயினுடைய பேக்கை வாங்கி எல்லாரும் முன்னாடியும் செக் பண்றாரு. ஹீரோவும் லேடி போலீஸ் இல்லையா, நீங்களே இப்படி செக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவர் அந்த பேக்ல இருந்து ஹீரோயினுடைய ஆடைகள் எல்லாம் எடுக்க அதையும் வெளியே எடுத்து அப்படியே காட்டுறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு கையில வேற ஒரு வாட்ச் கட்டிருப்பாருங்க, அதுல ஹார்ட் பீட்டும் ஏறுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த போலீஸ்காரரும் அந்த பேக ஹீரோயின் கிட்ட கொடுத்து இங்க இருந்து கிளம்ப சொல்ல, இப்ப ஹீரோவும் சமாதானமாகி அங்க இருந்து அந்த பஸ்ல கிளம்புற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுல ஹீரோயின் ரொம்ப கோவமா இருப்பாங்க. அப்ப அவங்கள கூல்படுத்துறபடி அந்த டிஃபன் பாக்ஸ்ல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சென்ட்டை வச்சோம். இந்த சென்ட்டுடைய பேரு ஜாஸ்மினுங்க. நம்ம ஹீரோயினோட பேரு அவர் ஜாஸ்மின்னு நினைச்சுதான் அந்த சென்ட்டை வச்சு கொடுத்திருப்பாரு. ஆனா உண்மையான பேரு அவங்களுக்கு வேறங்க. அவங்களும் அந்த சென்ட்டை பார்த்ததும் சிரிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நம்ம ஹீரோயினுடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. யாரியா அந்த பொண்ணு, முதல் நாள்ல இருந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கா. யோ புரோக்கர் ரங்கா, நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது, இந்த பொண்ணை இந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே எனக்கு செட் பண்ணி வைக்கிற, எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு டீல் பேச, இங்க நம்ம ஹீரோவுமே அவருடைய காட்டுல இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார்ல பண்டி, அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்கல்ல, போலீஸ்னு கூட சொன்னனே, அவங்க கிட்டையும் நம்ம ஹீரோயினை காதலிக்கிற விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினே வந்துடுறாங்க. இவருக்கு அங்க என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் அங்க செய்கை மூலியமாவே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, நம்பரை பரிமாறிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல எல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க ரெண்டு பேருமே நிறைய சேட் பண்ணிக்கிறதும், அந்த சேட் லவ்வா மாறுறதும், அப்படி ரெண்டு பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட அப்பாவோட ஷூ இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோக்கு பரிசா கொடுக்க ஹீரோவும் எமோஷனல் ஆகுறாரு. இப்படி ஒரு வேலையில தான் அந்த பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோ ப்ரொடியூசருடைய கேரவனுக்கு லஞ்ச் கொடுக்கலான்னு போறாருங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த அசிஸ்டன்ட்டும் ப்ரொடியூசர் உள்ள பிஸியா இருக்காரு, உள்ள ஒரு பொண்ணு போயிருக்காங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல ஹீரோவும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு வந்து ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வெளியே வந்ததும் இந்த லஞ்ச கொடுக்கலான்னு பார்த்தா வெளியே வர பொண்ணு யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினுங்க. வரும்போதும் அவங்களோட புடவைய அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. என்னடா இது, நம்ம ஆளா நம்மள லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணிட்டு ப்ரொடியூசர் கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளான்ற மாதிரியும் தவிச்சு போக கட் பண்ணா அந்த கேரவேன்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குங்க. அதாவது ப்ரொடியூசருடைய கேரவேன் இருக்குங்க. அதை கிழிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு டான்சருடைய கேரவேன்னு தெரியுது. அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கு. அந்த ப்ரொடியூசர் எப்படின்னா நம்ம ஹீரோயினை அடையணும்னு சொல்லிருப்பாருல, அதனால இந்த ரங்கா தான் இந்த பிளான பண்ணிருப்பாரு. ரங்கா யாருன்னா அந்த புரோக்கர்னு சொல்லிருப்பானே அவரு. ஏன் அப்படி பிளான் பண்ணிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவரு பார்த்திருப்பாரு. இப்ப அந்த ப்ரொடியூசர் கிட்ட இந்த பொண்ணை நம்ம குடுக்கணும்னா முதல்ல இவங்க காதலை பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அங்க இருக்கிற டான்சர்ஸுக்கு எல்லாம் கேரவேன் கொடுக்கற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்கும்போது அது ப்ரொடியூசருடைய கேரவேன்ன்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரியும் வெளியே அசிஸ்டன்ட் நின்னு நடிக்க வச்சிருப்பாரு. ஆனா உள்ள உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரெஸ் மத்தனா மாட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா வெளியே தான் இதை பார்த்து ஹீரோ தப்பா நினைச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து வர ஷூட்டிங் நாள்லயும் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேனை விட்டெல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச வைக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து கேட்பாருங்க, என்ன பொண்ணு அது அப்பப்ப ப்ரொடியூசருடைய ரூமுக்கு போயிட்டே இருக்கா, இப்பெல்லாம் ப்ரொடியூசரை பார்க்கவே முடியலன்ற மாதிரிலாம் ஹீரோவை ஏத்தி விட ஹீரோக்கு இன்னும் கோவம் வருது. அவ்வளவுதாங்க, அவரு நொந்து போறாரு. இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்திருப்பாங்களா அந்த ஷூவை எடுத்துட்டு வந்து ஹீரோ அவங்களோட ரூம்லயும் தூக்கி கடாசிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சேட்ல போய் கேட்கலான்னு பார்த்தா ஹீரோ எல்லாத்துலயும் ஹீரோயினை பிளாக் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயினும் இவன் ஏன் நம்மள அவாய்ட் பண்றான்னு நினைச்சு நினைச்சு கதறி அழுகுறாங்க. ஒரு நாள் நேர்ல பேசலான்னு போறாங்க, ஆனா அவரு மூஞ்சல கூட முழிக்க மாட்டாரு. சோ இப்ப இந்த ரங்கா இருக்காருல, அவருமே ப்ரொடியூசர் கிட்ட வந்து நீங்க சொன்ன பிளான் படி எல்லாமே நல்லா போயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்ல, நாளைக்கு ஷூட்டிங் முடியுது, பார்ட்டி வைக்கிறேன், அந்த பார்ட்டியில அந்த பொண்ணுக்கு போதை மாத்திரை கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் என் ரூமுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரியும் ஒரு பிளான போடுறாரு. அப்படி ஹீரோயினை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ப்ரொடியூசர் ரூமுக்கு கூட்டிட்டு வரதுக்கும் அங்க மாஸ்க் போட்ட ஒரு 6 பேரையுமே இந்த பார்ட்டியில கலந்துக்க வைக்க, இப்போ அதே பார்ட்டியில தான் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் அந்த பண்டி உங்க தங்கச்சி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இப்ப அந்த ப்ரொடியூசருமே அங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல, இன்னைக்கு என்னோட பிறந்த நாளும் கூட எல்லாரும் என்ன விஷ் பண்ணுங்கன்ற மாதிரி அவரே கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம யூனிட்ல நல்லா வேலை பார்த்ததுக்காக என்னதான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஜாஸ்மின் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு 5000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 25,000 ரூபாய் கொடுக்குறேன்ற மாதிரியும் அவர் கொடுக்க, இதையும்
இதையும் ஹீரோ பாக்குறாரு. இந்த ப்ரொடியூசரோட இவ அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனால தான் இப்படி சம்பளத்தெல்லாம் கொடுக்கறாரு போலன்னு அதையும் தப்பா நினைக்க இப்ப அந்த ப்ரொடியூசர் நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு இங்க இன்னொருத்தனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் ஒரு 50,000 ரூபாய் பரிசா கொடுக்கறாரு. ஹீரோவுமே ஸ்டேஜுக்கு வந்து எமோஷனல் ஆகி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரங்காண்ணாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 50,000 ரூபாவை என் குருவான ரங்காண்ணா கையில வாங்க விரும்புறேன்ற மாதிரி சொல்ல அந்த புரோக்கர் ரங்கா பாக்குறாரு. ஹீரோவுடைய காதலையே இந்த ப்ரொடியூசர் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நம்ம தான் பிரிச்சோம். ஆனா இவன் நம்ம மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கானேன்ற மாதிரியும் எமோஷனல் ஆக இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அங்க போதை மாத்திரையும் கலந்து கொடுத்து ஹீரோயினையும் மயக்கமடைய வைக்கிறாங்க. இங்க ரங்காவுமே ஆஞ்சநேயர் கிட்ட வந்து வேண்டிக்கிறாருங்க. ஒரு அப்பாவியோட காதலை பிரிச்சு அந்த பொண்ணை இப்போ அந்த வில்லனோட பிடிக்கு போய் அனுப்பிட்டேன். கடவுளே நீதான் என் தவற மன்னிக்கணும். எப்படின்னா அந்த காதலை சேர்த்து வைக்கணும். அதுக்கு என் உசுர கூட நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினையும் போதையில இருக்கிறதுனால அங்க ப்ரொடியூசருடைய கார்ல அவங்கள வீட்டுல விட்டுறதா சொல்றாங்க. அவங்களும் வீட்டுக்கு தான் போறோம்னு நம்பி அந்த ப்ரொடியூசருடைய கார்ல ஏற ஆனா அது அந்த ப்ரொடியூசருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு இருக்குங்க. இதையும் ஹீரோ பாக்குறாரு. ஆனா போங்கடா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்பதான் அங்க ஹீரோ ஃப்ரெண்டோடைய தங்கச்சி வராங்க. ஏன் இங்க உட்காந்து அழுவுற? இல்ல அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டான்ற மாதிரி நடந்ததெல்லாம் ஹீரோ சொல்றாரு. அடச்சி உன் காதலோடைய வேல்யூ எவ்வளவுதானா? மத்தவங்க சொல்றதை வச்சுதான் நீ முடிவெடுப்பியா? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? சும்மா தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நல்லவ நான் என் கண் கூடாவே பாத்திருக்கேன். அவ தப்பானவதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதே வேளையில ஹீரோயினையும் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு வர அந்த மாஸ்க் போட்ட நபர்களும் ஹீரோயின் வேணான்னு சொல்லியும் அவங்கள இழுத்துட்டு போறாங்க. அப்பதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் நம்ம ஹீரோவுடைய நண்பன் பண்டி போறாங்க. அங்க ஹீரோயினை இழுத்துட்டு போறதையும் பண்டி பாக்குறான். உடனே ஹீரோ கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றான். இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு ஓடி வர அப்பதான் ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. அது அந்த ரங்காண்ணா கிட்ட இருந்து. தம்பி என்ன மன்னிச்சிடு. நீ காதலிச்ச பொண்ணு ரொம்ப அப்பாவி. அந்த ப்ரொடியூசர் அடையணும்னு ஆசைப்பட்டான். அதனால்தான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பிளான் பண்ணி நடிச்சோன்ற மாதிரி உண்மையை சொல்ல ஹீரோ துடிச்சு போறாரு. அங்க இருக்கிற அப்பாவியான ஹீரோயினை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி அங்க மாஸ்க் போட்டு ப்ரொடியூசருடைய ஆட்கள் எல்லாரையுமே ஹீரோ அடிச்சு போட்டு அங்க நம்ம ஹீரோயினையும் கட்டி அணைச்சிக்கிட்டு தேவையில்லாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. இந்த நொடியே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். நமக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப இவங்க 2 பேரும் காதலுக்கு ஹீரோவுடைய நண்பன் பண்டியும் உதவி பண்ணி சேர்த்து வைக்கிறாரு. ஆனா இங்க தாங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட ஆட்கள் இருந்தாங்க பாத்தீங்களா? அதுல ஒருத்தர் ஓப்பனிங் சீன்ல ஒரு வில்லனை காமிச்சனே நோலன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரரு அவருங்க. இவரு எதுக்கு அங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது பார்த்தனா எவ்வளவு நேரம் அந்த ப்ரொடியூசர் தானே ஹீரோயினை அடையணும்னு ஆசைப்படுவாருன்ற மாதிரி சொன்னேன். ஆனா அந்த ப்ரொடியூசர் இல்லைங்க. உண்மையாலேயே ஹீரோயினை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டது இந்த நோலன் போலீஸ்காரர் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோலன் இருக்காரு பாத்தீங்களா? அவரு சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பாரு. அப்படி வந்ததும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவாரு. அங்க சாமி கும்பிட்டு இருக்கும் போது இவர் கையில ஒரு வாழைப்பழம் இருக்கோங்க. அதையுமே ஒரு குரங்கு புடுங்கிக்கிட்டு போயிட்டு கரண்ட் கம்பத்துல உக்காந்துக்கும். என் கையில இருந்தா புடுங்குறன்னு சொல்லி அங்க கரண்டையும் ஆன் பண்ணி விட்டு அந்த குரங்க போட்டு தள்ளுவாரு. இதையுமே அந்த கோயில் பூசாரி பார்த்துட்டு வாயில்லா ஜீவனை இப்படி பண்ணிட்டானே இவன் நல்லா இருக்க மாட்டான். இவனோட முடிவு ஒரு மிருகத்தோட கையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுருவாருங்க. இந்த சாபத்தோட தான் இந்த போலீஸ்காரரான நோலன் இந்த ஊருக்குள்ள போலீஸா அவதாரம் எடுத்து கார்ல வந்துகிட்டு இருக்க அப்ப சில ஃபைல் எல்லாம் பறக்கும். அதுல நம்ம ஹீரோயினுடைய போட்டோ இருக்கும். அது இவரு காரு முன்னாடி வந்து அப்படிதான் முதல் வாட்டி அவர் ஹீரோயினை பாப்பாரு. கான்ஸ்டபிள் கிட்டையும் யார் இந்த பொண்ணு, எதுக்காக இந்த போட்டோ இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல சார் நம்ம ஏரியால இருக்க காட்டுல ஷூட்டிங் நடக்குதான், அதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதான் நடிக்கிற ஆர்டிஸ்டுடைய போட்டோ எல்லாம் வந்திருக்குன்னு சொல்ல தாராளமா கொடுக்கலாமேயா அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் பெர்மிஷன் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை ஹீரோக்கு முன்னாடியே இந்த நோலன் பார்த்திருப்பாரு. அப்படி ஒரு ஆசையா ஒரு மனசுக்குள்ள வந்திருக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசரை பார்த்து மிரட்டி இந்த பொண்ணை எப்படின்னா எனக்கு நீ செட் பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இன்ஸ்பெக்டரே வந்து மிரட்டுறதுனால ப்ரொடியூசருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் அவருடைய ஆட்களை வச்சு காய் நகர்த்திருப்பாருங்க. ஆனா எவ்வளவு தளவு வந்து கரெக்டா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஹீரோயின் வரப்போ நம்ம ஹீரோ வந்து தடுத்திருப்பாரு. இப்போ ஹீரோ அடிச்சு போட்டதுனால இந்த இன்ஸ்பெக்டருக்கும் மூஞ்சி முகரெல்லாம் பேந்து கையெல்லாம் உடைச்சி அவர் ஸ்டேஷன்ல கோமா உக்காந்துட்டு இருக்க அப்பதான் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல வேலை பார்த்த ரங்காவையும் கூப்பிட்டு ஹீரோவுடைய விவரத்தை பத்தி கேக்குறாரு. அது எப்படியா நான் அடையணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை வேற ஒருத்தன் காதலிக்கிறது விடமாட்டேன், கல்யாணம் பண்ணி அவன் காட்டுக்குள்ளியா கூட்டு போய் வாழ்றான், அவங்க 2 பேரையும் பிரிச்சு அந்த பொண்ணை நான் அடைஞ்சே தீருவேன், இது காதலுக்கும் காமத்திற்கும் நடக்கிற போர், எது ஜெயிக்கிறதுன்னு பாத்துடலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் அங்க சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓப்பனிங் சீன்ல ஒரு 4 நண்பர்கள்ல ஒரு 3 பேரு ஒருத்தனை தெரியாம போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அவங்க இப்ப இந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸுமே அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்க அப்ப
அப்பதான் அவங்கள வச்சு அவர் ஒரு பிளான போடுறாரு. டேய் கண்ணா, உங்ககிட்ட இந்த துப்பாக்கி எப்படி வந்தது? நான் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனைய கம்மியா வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், எதுனாலும் பண்றோன்ற மாதிரி அவனுங்களும் சொல்லுவாங்க. அப்பதான் இங்க 3 பேர் சேர்ந்து போட்டு தள்ளல, உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கான், அவனோட பேரு மஹோலி, அதாவது நம்ம ஹீரோங்க, அவன் தான் உங்களுக்கு இந்த துப்பாக்கி எல்லாம் சப்ளை பண்ணா, அவனோட கமெண்ட்டை கேட்டுதான் நீங்க உங்க கூட இருக்கவன போட்டு தள்ளீங்க, இதை மட்டும் நீ எனக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட தண்டனை கம்மியாகும்ன்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. இதை வச்சு ஹீரோவை பழி வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இவனுங்களும் அந்த இடத்துல சரின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல நம்ம ஹீரோயினை திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்ற மாதிரியும் பக்கத்துல வராருங்க. ஆனா இப்ப ஹீரோவுடைய வீட்டை உடைச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து நிக்கிறாரு. என்னப்பா தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப நல்லாவே தெரியும், யூ ஆர் அண்டர் அரெஸ்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கையிலையும் காப்ப போட ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. நீ கன்னை சப்ளை பண்ணிருக்க, அந்த குற்றத்துக்காக உன்னை கைது பண்ற, பாஸா இருந்து கமெண்ட் பண்ணி ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவையும் அங்க கைது பண்ணி கூட்டிட்டு போக ஹீரோயினும் அங்க துடியா துடிக்கிறாங்க. அப்படி அந்த 3 குற்றவாளிகளோட நம்ம ஹீரோவையும் கட்டி வச்சு அந்த ஊருக்காரங்க நடுவுல ஹீரோ இப்படியெல்லாம் குற்றம் பண்ணிருக்காருன்ற மாதிரியும் சொல்ல அந்த ஊருக்காரங்களும் போலீஸ்காரரோட பேச்ச நம்புறாங்க. இப்போ ஹீரோவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு குற்றத்தை நீ ஒத்துக்கிற வரைக்கும் உனக்கு அடிதாண்டான்னு சொல்லியும் அந்த இடத்துல ஒரு கயிறுல கட்டி வைக்க இப்போ ஹீரோவுடைய மனைவி நம்ம ஹீரோயினையும் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் பார்த்து அநியாயமா இப்படி ஒரு தப்பும் பண்ணார வர அடிக்கிறாங்களேன்ற மாதிரியும் கதறி அழுகுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ்காரரையும் வெளியே அனுப்பிட்டு இப்ப இந்த நோலான் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஹீரோ கிட்ட வந்து தான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற உண்மையை சொல்றாருங்க. அதாவது முதல்ல இந்த பொண்ணை பார்த்ததே நான் தான்டா, நான் அடையணும்னு நினைச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி கூட்டு போனா எனக்கு எரிய தானே செய்யும். அந்த ப்ரொடியூசர் இந்த பொண்ணு கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிடல, நான் தான்டா கூப்பிட்டேன். மாஸ்க் போட்டு இருந்ததுனால உனங்க கூட சேர்ந்து என்னைய நீ பொழந்துட்ட. இப்பயும் ஒண்ணு கேட்டு போல, உன் மனைவியை என் கூட அனுப்புறேன்னு சொல்லு, உன்னை கீழே இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோக்கு கோவம் வருது. அசிங்கமா திட்டுறாரு. கயிறை மட்டும் அவுத்தனா உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்ல இப்போ ஹீரோவுடைய நம்மள மிளகாத்தூளெல்லாம் தடவி கொடுமைப்படுத்துறாங்க. இதையும் ஹீரோயின் பார்த்து பயங்கரமா கதற அப்பதான் அங்க இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறாரு. அதாவது ஹீரோவுடைய முதுகெலும்ப உடைச்சிடலான்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அதையுமே லிப்பா பார்த்து ரீட் பண்ணி ஹீரோயின் தெரிஞ்சுக்க இப்போ அதே ஸ்டேஷன்ல தானே ஹீரோவுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி போலீஸா இருப்பாங்க. அவங்க கிட்டயும் எப்படின்னா காப்பாத்த சொல்லி கேக்குறாங்க. அவங்களுமே அங்க சமைக்கிறதா சொல்லி ஒரு கேண்டில எடுத்துட்டு வந்து அந்த கயிறுக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வேலையில அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நோலனுமே பாத்ரூமுக்கு போக அப்படி பாத்ரூம் கதவை வெளியே வச்சு தாப்பால் போட்டுட்டு இப்ப அந்த கயிறு அருந்து போகுதுங்க. அப்படி நம்ம ஹீரோவும் கீழே இறங்குறாரு. அங்க இன்னொரு போலீஸ்காரரு ஹீரோ மேல கை வைக்கலான்னு வரப்போ ஹீரோக்கு ஒரு நண்பன் இருப்பான் பாத்தீங்களா, பண்டி, அவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த போலீஸ்காரரையும் அடிச்சுட்டு அங்க நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்துறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வேற ரங்கா நான் வர இந்த போலீஸை நான் பாத்துக்கிறேன், நீங்க 3 பேரும் இங்க இருந்து தப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 3 பேரையும் தப்பிக்க வைக்க அந்த பண்டி நம்ம ஹீரோவுடைய காட்டுக்கே கொண்டு போய் விடுறாரு. நம்ம ஹீரோ காட்டுல ஒரு வீட்டுல இருப்பாருல்ல, அந்த வீடு எங்க இருக்குன்ட்டு ஊருக்காரங்களுக்கு கூட தெரியாதுங்க. அவர் ஃப்ரெண்டு பண்டிக்கு மட்டும் தான் தெரியும். டேயப்பா, இன்னும் 20 நாள்ல அந்த மோசமான இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவான், அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல ரகசியமா இரு, தயவு செஞ்சு அவன் வழிக்கு போயிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அவன் என் வழிக்கு வராத வரைக்கும் நானும் அவன் வழிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தான் மனைவியோட இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதே வேளையில இந்த இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா கோவப்படுறாருங்க. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து எங்களையே அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணையா தூக்கிட்டு போயிட்டா, நான் 20 நாள்ல இந்த ஊர்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள அந்த பொண்ணு அடையாம விட மாட்டேன்னு சொல்லி அவரும் ஹீரோவை எல்லா இடத்துலயும் தேடுறாரு. காட்டுக்குள்ள செம்மரம் வெட்டுறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்கிறாரு. இங்க ஹீரோவும் தான் மனைவியோட சேர்ந்து ஒருவேளை அந்த போலீஸ்காரரு நம்மள எதனா பண்ண வந்தா எப்படி தப்பிக்கலான்ற மாதிரி இங்க பொம்மையெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்படி ஒரு வேலையில தான் இந்த இன்ஸ்பெக்டர் அந்த காட்டுக்குள்ள ஒரு 9 ட்ரோன் கேமராவை விடுறாருங்க. அந்த ட்ரோனை வச்சு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடுறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போதோ அவங்களோட பாத்ரூமுக்கு ட்ரோன் கேமரா வந்துருதுங்க. அதையுமே அங்க ஒரு வீடியோவா பார்த்து டேய் இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் பதறி வந்து ஹீரோ கிட்ட ட்ரோன் விட்டுருக்காங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோவும் தான் நண்பன் கிட்ட என் பொண்டாட்டிய பாத்துக்கோ, நான் அந்த ட்ரோனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க அவரு நிறைய ஆட்டோ பாம்லாம் வச்சிருப்பாருங்க. அப்படி கையில ஒரு வில்லையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆட்டோ பாம் எல்லாம் எடுத்து அந்த ட்ரோன் கேமராவை அடிக்கிறாரு. அது எல்லாமே வெடிக்குது. அது மூலயமா கடைசியில ஹீரோ எந்த லொகேஷன்ல இருக்காருன்னு சொல்லி இந்த போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போயிடுதுங்க. இப்போ ஹீரோவுமே அந்த ராத்திரி தான் ஃப்ரெண்டு கிட்டையும் கதறி அழுகிறாரு. நான் எங்க அப்பா மாதிரி போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன்டா, ஆனா என்ன கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல கேஸ் எல்லாம் போட்டு என் வாழ்க்கையே முடிச்சு விட்டாங்க. என்னால இந்த பொண்ணோட நிம்மதியா கூட வாழ முடியல. நீ தாண்டா எனக்கு அப்பா மாதிரி,
நீ வரலனா என்னால தப்பிச்சிருக்கவே முடியாது மச்சான் அப்படின்ற மாதிரியும் அழுக. இப்ப அந்த பண்டியும் கவலைப்படாத மச்சான், இந்த சரக்க போடு, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி ஹீரோக்கு நிறைய ஊத்தி கொடுக்குறாரு. அப்படி ஹீரோவையும் அங்க தூங்க வச்சுட்டு நேரா இந்த பண்டி இந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க வராருங்க. சார், தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டுருங்க சார், அவன் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறான், அவன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறான் சார், அவனை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் சரிடா உன் ஃப்ரெண்டை விட்டுறேன், அவன் மனைவியும் விட்டுறேன், உன் தங்கச்சி இங்க தானே இருக்கா, உன் தங்கச்சியை என் வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்பி வைக்கிறியான்ற மாதிரி கேட்க பண்டிக்கு கோவம் வருது. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் அந்த இன்ஸ்பெக்டரை அடிக்க போக, அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் பண்டியை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. நீ இப்போ போய் சேர்ந்துட்டா உன் ஃப்ரெண்டு உன்னை தேடி வருவாளடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒரு அண்டா இருக்குங்க, அந்த அண்டாவை எடுத்து பண்டியோடைய கழுத்திலேயே கவுத்து விட்டுறாரு. அவருமே மூச்சு முட்டி அங்கேயே போய் சேர, இப்ப சம்பவ இடத்துக்கு ரங்கா வராங்க. டே புரோக்கர் ரங்கா, நீயுமே என் கூட இருந்து எனக்கே துரோகம் பண்றலன்னு சொல்லி இப்ப அந்த ரங்காவையும் அடிச்சு அந்த காட்டுக்குள்ள கட்டி வைக்கிறான். அப்படி அங்க ரங்காவையும் நம்ம ஹீரோ காட்டுல இருக்கும் போது பார்க்க, ரங்கா அங்க நடந்ததெல்லாம் சொல்றான். பண்டிய அந்த போலீஸ்காரரு போட்டு தள்ளிட்டாருன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அங்க கோவம் அதிகரிக்குது. இப்ப ரங்காவிய காட்டுல எதுக்கு கட்டி வச்சிருப்பாங்கன்னா ஹீரோவை பிடிக்க ஒரு பொறி மாதிரி தாங்க. அப்படி ஹீரோ இருக்கிற இடத்தையும் இந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்க அங்க ஒரு ரவுடியோட வந்து சண்டை போடுறாரு. இப்ப அந்த ரவுடியும் ஹீரோவை போட்டு அடிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த போலீஸ்காரரு அந்த காட்டுல இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினும் போலீஸ்காரரை பார்த்ததும் அங்க இருக்கிற குண்டெல்லாம் எடுத்து இந்த போலீஸ்காரர் மேல தூக்கி போட, இங்க கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அந்த ரவுடியை அடிச்சு போட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயினை காப்பாத்த வராரு. அப்படி அந்த போலீஸ்காரரையும் நம்ம ஹீரோ அடின்னு அடிக்கிறாரு. கடத்துல அந்த காட்டுல இருக்கிற ஒரு பாம்பை எடுத்து இந்த வில்லன் மேல ஹீரோ தூக்கி போட, அந்த பாம்பு வேற வில்லனை கடிச்சிருதுங்க. அதனால அவரு மயக்கம் போட்டு விளையாடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, அவரையுமே இந்த வில்லன் ஒரு கத்தியை எடுத்து குத்த, அப்படி குத்திட்டு தன்னோட கையில ஒரு காப்பையும் அந்த வில்லன் ரங்காவோட சேர்த்து போட்டுக்கிறாருங்க. இப்ப ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இந்த வில்லனை இந்த பாம்பு கடிச்சு அப்படியே விட்டுற முடியாது, ரங்காவோட சேர்த்து இந்த வில்லனையும் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, அப்படி ஒரு ஊசியை போட்டு வில்லனும் பிழைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த வில்லனை ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கலக்கத்தோட வர, இப்போ ஹீரோவுடைய நண்பன் வேற போய் சேர்ந்திருப்பார்ல, அவருடைய இறுதி சடங்குலையும் வந்து ஹீரோ கலந்துக்கிறாரு. கதறி எழுகிறாரு. சொல்லியிருப்பேன்ல பண்டியோடைய அப்பா சவப்பெட்டி செய்யறவருன்ட்டு, அப்படித்தான் பையனுக்கே அவங்க அப்பா சவப்பெட்டி செய்ய, அதெல்லாம் பார்க்க முடியாம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்கிட்டயும் வந்து ஹீரோ வேண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு தப்பு செய்யற அந்த வில்லனுக்கெல்லாம் முடிவே இல்லையான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பூசாரியும் இதெல்லாம் பாக்குறாரு. இந்த பூசாரி தானே வில்லனுக்கு சாபம் கொடுத்திருப்பாரு. இப்ப வில்லனும் பாம்பு கடிச்சு ஊசியெல்லாம் போட்டு ரெடியாகி இந்த பண்டியோடைய இறுதி அஞ்சலி செலுத்துற இடத்துக்கு வர, அங்க ஒரு குரங்கு இருக்குங்க. வழக்கம் போல அந்த குரங்கு கிட்ட அவர் வாழைப்பழத்தை புடுங்கி விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த குரங்கு அங்க டென்ஷன் ஆக, அதே வேளையில மேல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த பண்டியோடைய தவப்பெட்டியும் தூக்கிட்டு வராங்க. மொட்டை மாடியில இருந்து தான் அந்த பெட்டியை தூக்குறாங்க. அங்க ஒரு முள்ளு குத்தி அந்த பெட்டியை மொட்டை மாடில இருந்து கீழே போட, தெரியாம அது கீழே நிக்கிற இந்த வில்லன் மேல வந்து விழுந்துருதுங்க. குரங்கு தப்பிச்சிருது, வில்லன் அங்க போய் சேர்ந்துடுறாரு. அங்கதான் அந்த பூசாரியும் நான் சொன்ன மாதிரி மிருகத்தின் மூலியமா தான் இந்த வில்லனுக்கு இப்போ உசுறு பிரிஞ்சிருக்குன்ற மாதிரியும் சந்தோஷப்பட, இப்போ ஹீரோவும் இது எல்லாம் பண்ண வில்லனுடைய கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் அங்க சந்தோஷப்படுறாரு. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. ஒரு கமர்ஷியலான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.